ஹாய் காய்ஸ், அப்சல்யூட் ரொமான்ஸோட லாஸ்ட் ஃபைனல் எபிசோட் 16th எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக 15th என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க ஒரு கவிதையை எழுதி கொடுத்துருப்பாங்க. அதோட அதில் முடிஞ்சிருக்கும். இப்போ ஓப்பனிங்கில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டான பாயா கூட வீடியோ காலில் எந்த ட்ரெஸ்ஸடி நான் போட்டுட்டு போகிறது, எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, நீ எதாவது செலக்ட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்று அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோ என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா, இந்த மாதிரி சாட்டர்டே நீ ஃப்ரீயாக தானே மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாளுக்காக தான் ஃபஸ்ட்டு டேட்டு. அதில் நான் போகிறதுலேயே அவர் இன்னுமே இம்ப்ரெஸ் ஆகணும், அந்த மாதிரி நான் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க மனசு அந்த நாளை எதிர்பார்த்துட்டே இருக்கிறனால அன்னைக்கு தேர்ஸ்டே தான் ஆச்சா, ஐயோ ஃப்ரைடே தான் ஆச்சா, எப்போ தான் இந்த சாட்டர்டே வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு கூட ஆல்ரெடி சாட்டர்டே ஆயிடுச்சு, இன்னும் ஏன் டைம் போகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க தூங்கியிருப்பாங்க. அப்படியே விடிஞ்சது ஐயோ டைம் ஆச்சு, டக்குன்னு கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டியாக ரெடி ஆகிட்டு பக்கத்தில் இருக்க கெஃபேக்கு வருவாங்க. உடனே அங்கே இருக்கிற வெயிட்டர் இந்த மாதிரி நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஆஃபீஸாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேர் சொல்கிறாங்க. இல்லை அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பேர் சொல்கிறாங்க. ஹீரோட பேர்லேயுமே ரிசர்வேஷன் இல்லை. சரி ஓகே பரவாயில்ல, நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொன்னவும் அவங்கள ஒரு 2 பேர் உட்கார மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த கிளாஸ் ரெப் இருக்கா இல்லையா, அவ்வளோ வரா. அவளை பார்த்ததும் அவ்வளோ பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. பார்த்ததுமே போச்சுடா, இவளையுமா கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்புறம் என்ன 2 பேர் இல்லை 3 பேர் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க. அப்படியே இவங்க 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருப்பாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோ அப்போ தான் வர்றாரு. என்ன 2 பேரும் ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டீங்க போல, சரி ஓகே ஏன் அங்கே உட்காந்துருக்கீங்க, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. பார்த்தா 12 பேருக்கு ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருப்பாரு. 5 நேரத்திலேயே எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயின் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு என்னடி டேட் எல்லாம் எப்படி போகுது, ஜாலியாக இருக்கா, பிக்கை தான் அனுப்பலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், பிக்கு தான் போனக்கு ஒரு குறையாடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, எல்லாரும் இங்கே பாருங்க மெமரிஸ்க்காக நான் ஒரு பிக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அதை அனுப்பி விடுவாங்க. அந்த சீனு அப்படியே முடியுது. அடுத்த நாள் காலையில் விடியுது. ஹீரோ தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே அவரோட கிளாஸை போடுறாரு. ஆனால் போட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது அவரால் எதுவுமே பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜியோனு கூப்பிட்டு, என்னை இப்போவே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. இருந்தாலும் அவரால் சுத்தமாக அதை பார்க்கவே முடியலை. ஸோ ஃபைனலாக அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. இங்கே வெளியில் இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஐ ஆப்ரேஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ தான். ஆனால் ஏன் இவனுக்கு இந்த மாதிரி நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே டாக்டர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஆப்ரேஷன் நம்ம பண்ணலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இருக்கிற ஒரே சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னா, இது நம்ம பண்ணினாலுமே 50% தான் எங்களால் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்குமே இதை தவிர வேறு வழி கிடையாது, எப்படியுமே இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படி ஹீரோவை கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், இது போயிட்டு இருந்ததுக்கப்புறம் நீ இன்னும் பயங்கர பர்சனாலிட்டியாக மாறிடுவடா, ஸோ எதுக்குமே பயப்படாமல் நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு இவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. சரி ஓகே நமக்கு ஆப்ரேஷனுக்கு டைம் ஆச்சு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்படியே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அது ஆக்சுவலாக ஹீரோவோட பீரியட் தான், ஆனால் அவர் வரல இல்லையா, அதனால இந்த ஜியோன்னு போயிட்டு இந்த மாதிரி கிளாஸ் அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறோம்னா, உங்களோட ஹோம் டீச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஐ ப்ராப்ளம், ஸோ அதனால் அவருக்கு பதிலாக இங்கே நாங்கள் எல்லோரும் ஸ்வாப் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு மனசே தாங்கலை. இவர் கிளாஸ் முடிச்சு வெளியே வந்ததுமே பின்னாடியே ஓடி வந்தவங்க, அவருக்கு என்னாச்சு, என்னதான் ப்ராப்ளம், இப்போ எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனாலும் இவரை சொல்ல மாட்டேங்கிறாரு. உனக்கு இப்போ கிளாஸ் இல்லை, நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொன்னால், இல்லை ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவருமே சொல்லிடுறாரு. இங்கே இவங்க கிளாஸ் முடித்த உடனே ஒரே ஓட்டம் பேகை எடுத்துட்டு, அதே சமயம் ஹீரோக்குமே ஆப்ரேஷன்லாம் முடிச்சு அவரையும் நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் டாக்டர் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு இந்த கட்டெல்லாம் பிரித்ததுக்கு அப்புறமா உட்காந்து புக் படிக்கிறேன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது, குறைஞ்சது ஒரு 4 வாரத்துக்காவது உங்களோட ஐயை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சி அந்த வார்டை கண்டுபிடிச்சி
ஒரு வழியாக மூச்சு வாங்கிட்டே வந்து நிற்க ஹீரோவுமே கரெக்டாக வந்துட்டு ஹீரோயின் பேர் சொல்ல அவங்களும் அப்படியே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஓகேவா, உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி அவங்களோட கவிதையை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி அதை பற்றி அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி என்னோட ஆன்சர் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நீ பண்ண ப்ராமிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லப்போனால் அப்படியே வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோயினும் இருந்திருப்பாங்க. அவங்க அப்படியே அழுதுகிட்டே வருவாங்க. அழுதுகிட்டே வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா பாருங்க என்னை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மேக்ஸே எனக்கு வர மாட்டேங்குது, இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ கூப்பிட்டு இது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது, நீ உன்னோட கை விரலை நீட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து 2 போச்சுன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுத்துருப்பாரு. அது மூலமாக இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பரவாயில்லையே, இது இன்னும் ஈஸியாக இருக்குது, இப்படியெல்லாம் தெரிஞ்சதுன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன், நெக்ஸ்ட் டைம் நான் 100% ஸ்கோர் பண்ணுவேன், இது ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை தான் இவர் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்திருப்பாரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஸ்கூலில் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவங்களோட பேரை வந்துட்டு பார்த்துருப்பாரு. ஸோ அந்த இதில் தான் வந்துட்டு இந்த பொண்ணு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சாங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. நம்ம கிட்ட பண்ண ப்ராமிஸ் என்ன, இப்போ 4 மார்க் எடுத்து வச்சிருக்கா அப்படிங்கிற கோவத்தினால தான் இவளை வந்துட்டு அப்படியே ட்ரீட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் சொல்லவுமே இங்கே ஹீரோயினுக்கு வந்து பட்டர்ஃப்ளையாக பறக்குது. என்னது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா, எனக்கு 8 வயசாக இருக்கும்போது உங்களை நான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறமா இப்போ நான் மீட் பண்ணுறேன், அப்போ இது ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க குஷியாகிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு சரி ஓகே நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரம் ஸ்கூல் வந்துடுவீங்க, அங்கே நம்ம பார்ப்போம், இப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏமா இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என்னடி உளறிட்டு இருக்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போகணும்னு மொட்டையாக கேட்டால் எனக்கு என்னென்ன தெரியும், சொல்லப்போனால் ஒன்றும் இல்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஏன்னா உன்னை பார்த்துக்கிறதுக்கு தான் எங்கள் அம்மா இருந்தாங்க, இவரோட அம்மா இருந்தாங்க, இவங்களெல்லாம் தாண்டி ஹாஸ்பிட்டல் போகிறதுலாம் வாய்ப்பே கிடையாது, அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே ஹீரோயினுக்கே பயமாகுது. ஐயோ அப்போ அந்த பொண்ணு நான் இல்லையா, வேற ஏதோ ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டிவியில் வந்துட்டு ஹீரோவை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அது வந்து வரும். அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மேக்ஸ் மேலே உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, சொல்ல போனால் டீச்சிங் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்க அப்போ தான் அவர் சொல்கிறார், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐ ஆப்ரேஷன் வந்து நடந்துச்சு, அப்போ நான் சின்ன பையன், அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங்கில். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு அந்த பொண்ணுனால தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்லுவாரா. இங்கே இவங்களுக்கா ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளையாக பறந்து அப்படியே வெக்கத்தில் மிதந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அவங்களோட தம்பி இவளுக்கு என்ன நட்டு கலண்டுருச்சா, இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோ ஃபுல்லாக க்யூர் ஆகி அவர் ஸ்கூலுக்கேவே வந்திருப்பாரு. ஸ்கூலுக்கு வந்து அந்த கிளாஸில் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து மேக்ஸ் 55 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அதையும் அப்படியே ஹீரோ கிட்ட வந்துட்டு சைகையில் காட்டுவாங்க. அப்புறமா ஹீரோ வந்துட்டு நிறைய பேர் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன், ஸோ இதுக்கப்புறம் இன்னுமே நீங்கள் மேலே மேலே போயிட்டே இருக்கணும், நல்லபடியாக வந்துட்டு படிங்க, நல்லதை கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்து அப்படியே முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த போயம் காம்படிஷனுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து கலந்துருப்பாங்க இல்லையா, அதில் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்து கலக்கியிருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணி கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து சுற்றிட்டு அப்புறம் இந்த ஸ்கூல் அப்படியே முடிவுக்கு வருது. இந்த ஜெனி பொண்ணு இருக்குல்ல, வேறு ஊரில் இருந்து தானே இங்கே வந்திருப்பா. ஸோ அவளுமே வந்து ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து அவங்க ஊருக்கு போகிறா. அப்படி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹீரோயின் எல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க இவளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு நல்ல பாண்டோட நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அவள் வந்து அப்படியே பஸ் ஏறுறா. பஸ் ஏறினதுக்கப்புறமா இவ்வளோ நாள் இவங்க கூட ட்ராவல் பண்ண அத்தனை மெமரிஸுமே அவளுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. நான் இங்கே வந்து நல்லா படித்தனோ இல்லையோ ஒரு நல்ல பாண்டை வந்து நான் கற்றுக்கிட்டேன், இது மூலமாக நிறைய மெமரிஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு, இதெல்லாம் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே பீஸ்ஃபுல்லாக அந்த ஊரை விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுமே வந்துட்டு அவங்களோட அந்த நாவல் இருக்கு இல்லையா, அதை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டுமே பண்ணியிருப்பாங்க. அந்த லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு டாஜையும் இன்க்ளூட் பண்ணி பயங்கரமான ரோல் கொடுத்து எல்லாமே பீஸ்ஃபுல்லாக முடிகிற மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோயின் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதை காட்டி அவங்க அம்மா கேட்டுருக்காங்க, இது எப்போ எடுத்தது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இது வந்து எனக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சுல்ல, அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு எடுத்தது அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்க, ஹீரோவை பார்த்துருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். அந்த ஒரு சீனுக்காக தான் அதை காட்டுறாங்க. இது முடிச்சதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவருமே வராரு, என்ன இந்த டைமில் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால்,
இல்லை நீங்கள் வந்து நாளையோட கிளம்புறீங்கல்ல, பேக்கிங்லாம் முடிஞ்சா அப்படின்னு கேட்டால் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி அமெரிக்காவில் வந்துட்டு இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆகாது தான், இருந்தாலுமே ஒரு சேஃபர் சைடுக்காக இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸை வந்து கொடுக்குறாங்க. அவருமே வந்து சிரிச்சுட்டு வாங்கியிருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க, இதெல்லாம் புதுசாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு இந்த வெக்கேஷனில் வந்துட்டு அங்கே போய் படிக்கிறதுக்காக போகிறீங்க, அதை மட்டும் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. அதை விட்டுட்டு அங்கே இருக்கிற அமெரிக்கன் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காமல் நீங்கள் பட்டுக்க வாங்க. அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் ஹீரோ வந்து அந்தளவுக்கு எக்ஸ்ப்ரெசிவ் இல்லை இல்லையா, அதனால் எதுவுமே காட்டிக்கல. ஹீரோயின் வந்து தயங்கி சரி ஓகே பத்திரமா போங்க, கரெக்டாக படிங்க, சீக்கிரமாக திரும்பி வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர் அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. அவர் அப்படியே மேலே போகிறாரு. திடீர்னு பார்த்தா அங்கே ஏதோ உதிர மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அப்படியே ஸ்னோஃபால் ஆகுது. சொல்லப்போனால் ஹீரோயினுக்கு இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்னோஃபாலு. அதில் பயங்கர சந்தோஷம். அதுலேயே கத்தி ஹீரோவை கூப்பிடுறாங்க. அவரும் வந்து மாடியிலிருந்து எட்டி பார்க்குறாரு. இவங்க அப்படியே சின்ன குழந்தையாட்ட துள்ளி குதிச்சு ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்னோஃபாலு, பயங்கரமாக இருக்குது இந்த ஃபீலிங்கு, செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே குதிச்சுக்கிட்டே வந்துட்டு ஹீரோவை பார்க்குறாங்க. அவரும் மேலேருந்து அழகாக சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. இப்படியே வந்து இந்த சீனிங்க முடியுது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஸ்கூலில் காட்டுறாங்க. அப்படியே அங்கே இருக்கிற எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இந்த சீசரையே வந்துட்டு ஹாப்பியாக முடிக்கிறாங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இங்கே தான் தி எண்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இந்த 16 எபிசோடுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான சீரியஸில் நம்ம பார்க்கலாம். டாட்டா பாய்.